சாமி அடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்களானே, இதெல்லாம் உண்மைதானா? நம்ம அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறோம், அந்த தெய்வம் நம்மளை எப்படின்னு அடிக்கும், இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளை இது நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் தான். நிறையா நிகழ்வுகளை கண் கூட பார்த்தோம் அப்படிங்கிறத விட உணர செஞ்சுருக்கிறோம். ஏன், நானே ஒரு முறை உணர்ந்திருக்கிறேன். வேற நம்மளுடைய நண்பர்களும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் பொழுது அது உணர முடியும். ஓ, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த இடத்துல சாயங்கால நேரத்தில் விளையாடாதீங்கடா, போங்கடா, 6 மணிக்கெலாம் விளையாட்டை முடிச்சுக்கிடுங்கடா, சாமி போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதையும் மீறி கொஞ்ச நேரம் தான் விளையாண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி விளையாண்டுட்டு நின்னோம். இந்த பாரு, நண்பனுக்கு நேற்று அடிபட்டுச்சு, இன்னைக்கு பாரு நமக்கு லேசாக அடிபட்டுட்டு. சரி, இப்படி லேசாக அடிபடுது அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும். 6 மணிக்கு மேலே நிற்கப்படாதுன்னா நிற்கப்படாதுன்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலோட அந்த குறிப்பிட்ட இடங்கள் தான், எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லா இடத்துலையும் நின்று விளையாடும்போது அந்த தெய்வங்களுக்கான போக்குவரத்து, அந்த வழி, இந்த பாதையில் தெய்வம் போய் வந்துகிட்டு இருக்கும்பாங்க இல்லையா. இப்போ அங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சொடலை இருக்காருன்னா அந்த சொடலை ஊருக்குள்ளே உலா வரும்பொழுது இப்படி வந்து இப்படி போவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு வழி இருக்கும். அப்போ அந்த வழிகளில் நம்ம போய் வந்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது அவர் வரக்கூடிய தருணத்தில் நம்ம குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடிச்சிரும், அல்லது சாமி தட்டி விட்டுரும், லேசாக ஒரு பயத்தை காட்டி போயிடும். அது அந்த நபர்களினுடைய தன்மையை பொறுத்தது. நம்ம வந்து அதை எதிர்த்து அல்லது நான் பார்த்துக்கிறேன்ட்டு வீம்புக்குன்னே நின்னாங்க அப்படின்னா ஒரு அட்டி வாங்கி அடிச்சிரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. 8 நாளைக்குள்ள ஆட்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அல்லது குறிப்பாக வெள்ளிக்கிழமை, ஏன்னா அந்த தெய்வங்களுடைய நடமாட்டங்கள் எல்லா நாட்களும் இருந்தாலுமே அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வங்கள் வந்து ரொம்ப அங்காரமாகவும் சில தருணங்களில் ரொம்ப சந்தோஷமாகவும் வரும். அப்படி சந்தோஷமாக வரக்கூடிய தருணத்தில் ஒன்றும் செய்யாது, நம்ம பாட்டுக்கு அந்த இடத்துல குறுக்க போயிருந்தா கூட அது பாட்டுக்கு பிள்ளைய லேசாக ஒதுங்கி போங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிடும். சில தருணங்கள் ஆங்காரமாக வரக்கூடிய தருணங்களில் இப்படி ஏதாவது ஏற்படும். சிலர் வந்து வீம்புக்குன்னு இருக்கும்போது அவங்கள இந்த செவ்வாய்க்கிழமை அடிச்சதுன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய ஊர்களில் இதெல்லாம் நடந்திருக்குது. சாமி தான் செஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சேட்டைகளும் வேண்டாத சேட்டைகளை செய்யும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் முனி அடிச்சிட்டும்பாங்க. அதாவது முனீஸ்வரர், தெய்வமாக வழிபடக்கூடிய முனீஸ்வரர் அப்படிங்கிறது வேறு, அது வந்து கடவுள். அதல்லாது இப்போ நம்ம பேய் சேட்டை கோளாறுகள் அப்படிங்கிறோம்லாம், அந்த பேய்களிலேயே உக்ரமான ஒன்று தான் பார்த்தீங்கன்னா முனி அப்படிம்பாங்க. அதனால நம்ம வந்து முனிக்கும் முனீஸ்வரருக்கும் வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த முனி அடிச்சிடுச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் மோகினி அடிச்சிட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காலங்களில் மோகினிகள்லாம் அதிகமாக நடமாட்டங்கள் இருந்திருக்குது. இப்போ அப்படியே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன் அப்படின்னா மாந்திரீகங்கள் தான், ஒரு மாந்திரிகனால தான் ஒரு மோகினியை நீ இந்த வழியாக போ, இந்த நபரை தாக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏவல் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் தெரியும் அவனுக்கு. அப்போ இப்போ எப்படி நம்ம இந்த செய்வனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தனை வந்து முடக்கிறணும், அவன் தொழிலில் முன்னேறி வரக்கூடாது, அல்லது அவன் நல்ல செல்வந்தனாக இருக்கிறானா, இவனுக்கு ஒரு வியாதியை கொடுக்கணும்னா இதுக்கெல்லாம் இந்த செய்வனை கோளாறுகள்பாங்க. அதை பற்றி நம்ம நேரம் இருந்தால் இன்னொரு நாள் பேசுவோம். இந்த மாதிரி இந்த மோகினிகளை ஏவி விட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நபர்கள் அடிச்சிட்டு வச்சுட்டுங்கிறது தெய்வம் பெரும்பாலும் செஞ்சுருக்க. தெய்வம் பார்த்தீங்கன்னா ஓரமாக நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு தான் போகும்பாங்க. அதே மாரி சாமி அடிச்சிட்டுங்கிறது சாமி அடிச்சிருக்காது, அந்த இடங்களில் உள்ள சேட்டைகள் அடிச்சிருக்கலாம், முனி அடிச்சிருக்கலாம், அல்லது மோகினி இந்த மாதிரி தான். ஏன்னா அந்த நபருக்குன்னு சொல்லி ஏவப்பட்டிருந்தது அப்படின்னா அது அந்த நபரை தான் அடிக்கும். அந்த மாதிரி தான் நிறையா நிகழ்வுகள். அதல்லாது தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கிட்ட வீம்பு பண்ணால் தெய்வம் மேலே ரொம்ப ஒரு கொடை விழாவின் போது தகராறு பண்ணியிருந்தான் வச்சிருந்தான், தெய்வம் வந்து அவனை பழி எடுக்கணும்னு இருந்தால் தான் அவனை அடிக்குமா தவிர மற்றபடி பெரும்பாலும் அடிக்கிறது அப்படின்னா இந்த சேட்டைகள் தான் செஞ்சுருக்கோம். அதனால் எப்போவுமே நம்ம வந்து பெரியவர்களுடைய சொல்லை மதித்து இந்த பக்கம் இந்த நேரத்தில் போகாத, அந்தி கற்களில் போகாத, இந்த மாலை நேரத்தில் போகாதன்னு சொல்கிறாங்கன்னா போகக்கூடாது. அங்கே வந்து தெய்வத்தினுடைய போக்குவரத்தும் இருக்கலாம், வேற பாய்ச்சல்களும் இருக்கலாம். பாய்ச்சல்கள் அப்படின்னா எல்லாமே அதில் வந்துடும். முனி பாய்ச்சல், பேயினுடைய பாய்ச்சல், தெய்வமே சில நேரங்களில் விருட்டுன்னு தான் போகும். அதனால அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. என்ன அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படிம்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மோகினியை ஏவி விடுறது, சில பல பூதங்களை ஏவி விடுறதுல அந்த அளவுக்கு மாந்திரிகத்தில் கற்றுத்தேர்ந்தவர்கள்லாம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா
எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரீகம் கற்றவர்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒருபடி குறைவாத்தான் சொல்லி கொடுப்பாங்கம்பாங்க. அப்படியே குறைவா வந்து இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஏவி விடுற அளவுக்குலாம் பெரும்பாலும் இல்லை. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் குறைவு. மற்றபடி இதெல்லாம் உண்மைதானா, நம்புகிற மாதிரியா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அது பட்டவர்கள், உணர்ந்தவர்கள் ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஒரு சிலர் இல்லை இதெல்லாம் அறிவியல் எவ்வளோ கண்டுபிடிப்பு வந்துடுச்சு, கண் பயமாக இருக்கும், ஏதாவது கால் தடிக்கி விழுந்திருப்பான் அல்லது நெஞ்சு வலி வந்திருக்கும், கீழே விழுந்திருப்பாரு, ஒரு வாரத்தில் போய் சேர்ந்திருப்பாருன்னு அந்த மாதிரி பேசக்கூடியவர்களும் இருப்பாங்க. மற்றபடி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தெய்வம் அடிச்சிடுச்சு அப்படிங்கிறதை விட மற்ற சேட்டைகள் தான் அதிகம் சேட்டை பண்ணியிருக்கு அப்படிம்பாங்க. தெய்வம் அதுவும் சுடலெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்வாரா வைப்பாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம வேணால் வரும் நாளில் ஒரு வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி இன்றளவும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த சொல்ல மதிக்கணும். பெரியவங்க ஐயா இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போவாதான்னா அந்த சொல்ல கேட்டு அந்த தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் நம்ம வீம்புக்கு நம்ம இளவட்டம் அது என்னன்னு ஒரு பார்வை பார்த்துருவோன்னு சொன்னால் அப்புறம் நம்மளை பார்த்து திருநீர் பூசுறதுக்கு யாரையாவது தேடி அலைய வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி விபரீத விஷப்பரீட்சைகள்லாம் வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம தெய்வங்களை நம்பி கும்பிடுவோம், தெய்வங்கள் எப்பவும் துணை இருக்கும். இந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னா அந்த இடத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த இடத்துக்கு எப்போவுமே அப்படிதானான்னு கேட்டிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு இது உண்டு. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னா 70 80ன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த வயது முடிஞ்சிடுச்சுன்னா அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மறுபிறவியோ அது வேற கதைன்னு வைங்களேன். அதற்கு முன்பாகவே இந்த திடீர் மரணம் அப்படிங்கும் போது அவர்கள் தான் பேயாக கொஞ்ச காலங்களுக்கு சுற்றி திரிவார்கள். அந்த மாதிரி அந்த பேய்க்குன்னு எவ்வளோ நாள் இறைவன் வகுத்து வச்சிருக்கிறானோ அது வரைக்கும் தான் அது வந்து அங்கே அந்த பாய்ச்சலாம் பாஞ்சிக்கிட்டும் வச்சுக்கிட்டும் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நார்மலாக ஆகத்தான் செய்யும். அதனால எப்போவுமே அப்போ அந்த இடம் அப்படித்தானா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல மீண்டும் ஒரு பாய்ச்சலையோ அல்லது வேற ஒரு பேயோ ஒரு மந்திரவாதி நல்ல கற்று தேர்ந்தவரால் ஏவி விட முடியும் அப்படின்னா நிச்சயம் முடியத்தான் செய்யும். அதனால பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த சொல் கேட்டு நடப்போம், தெய்வங்களை நம்பி கும்பிடுவோம், தெய்வங்கள் நமக்கு எப்பொழுதும் துணை இருக்கும். நம்மளை எதிர்த்து ஒரு பாய்ச்சல் வருது, நம்மளை அடிக்கிறதுக்கு வருது, நம்மகிட்ட சேட்டை பண்ண ஒரு சேட்டை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னாலும் ஏவல்களாக இருந்தாலும் தெய்வங்களை நம்ம நம்பி கும்பிடும் பொழுது அத்தனை சேட்டைகள் ஏவல்களில் இருந்தும் நம் தெய்வங்கள் நம்மை காத்துக்கொள்ளும். அதனால தெய்வங்களை நம்பி கும்பிடுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.